ஏன் பிறந்தோம் விவசாயியா பயிர வச்சோம் உயிர வச்சோம் விவசாயியா பயிர தானே உயிரானட்டோம் அந்த பயிர கேட்டா ரத்தம் சொட்டோம் நான் இறந்துட்டா உனக்கொன்னும் உனக்கு ஒரு துக்கமில்லடா என் பயிர எழுந்துட்டா உனக்கு உணவே இல்லடா பணத்தையும் சொகத்தையும் நானும் கேட்கவில்லடா உன் பணத்தை நீ உண்ணும் நாள் இன்னும் தூரமில்லடா. அப்படிங்களா? ஓ ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. சென்னை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த காலை நான் தான் அட்டன் பண்ணேன். யாரோ ஒரு வெள்ளக்கார ஸ்டூடெண்ட்டா சரி, இந்தியாவிலே சிறந்த கிராமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் நம்ம வேங்கடமங்கலம் தான் சிறந்த கிராமம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா வந்து நம்ம ஊரை பற்றி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கணுமா. அதனால் நம்ம ஊரில் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க நம்மள யாராவது இருக்காங்களான்னு கவர்மெண்ட்லேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச வருமேப்பா, நானே பேசிடுறேன். உங்களுக்கு பேச தெரியுமா? அப்போ ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ, இங்கே சகாயானன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா. அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்கள அனுப்பி விடுங்க. நாங்கள் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம். ஓகே சார். My first visit to India is to make a documentary about the best awarded village. It was a very good experience interacting with the people in this village. 5 ஏக்கர் நிலங்க 4-5 பேர் ஆக்கிரமம் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்க பஞ்சாயத்து தலைவர் தான் சட்ட ரீதியா மீட்டு ஊர் மக்களுக்கு கோயில் கட்டி கொடுத்தாருங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். Translation please. Land encroached 5 people. Panchayat leader 1 man. Took over legally. Built temple for the village. Okay. இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்ததே நம்ம பஞ்சாயத்து தலைவர் தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் நிபந்தனை வச்சார். இந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற தொழிலாளர்கள்ல 50% பேர் நம்ம கிராமத்து மக்களா இருக்கணும்னு அவர் சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப நன்மையா அமைஞ்சது. இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். Translation please. Factory approval Panchayat leader. But one condition. 50% villagers people work. Oh really? Yeah. எங்க கிராமத்துல மின்சாரம் தடை இல்லாம கிடைக்குதுங்க. எங்க வீட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இன்வெர்டர்லாம் கூட டவுன் பக்கம் இருக்கிற எங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து விட்டுட்டோம். அதனால கூட இருக்கலாம். Translation please. No current cut in village. That's really surprising. சகாயண்ண, தலைவர் வந்து நம்ம கிராமத்து விவசாயிங்களாம் வறட்சியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அங்கே போய் என்ன ஏது எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு வர சொன்னார். வாங்க நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி போகலாம். என்ன பிரச்சனைன்னு தெரில, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போய் பார்த்துட்டு வருவோம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? தண்ணி கொடுங்கம்மா. அந்த தண்ணியை சீக்கிரம் கொடுங்க. ஐயா தண்ணி குடிங்க. பாத்தியா? பார்த்து. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னத்த சொல்றது? என்ன ஆச்சு? வறட்சியால எங்க குடும்பம் சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நிலம்லாம் அழிஞ்சு போச்சு. வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதால் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஐயா, இதுக்கெல்லாம் போய் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கலாமா? எனக்கு வேற வழி இல்லையே, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வாங்க, நாங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி நாங்கள் நிதியுதவி பண்ணுறோம். பஞ்சாயத்து ஆஃபீஸ் வாங்க, தலைவரை பார்க்கலாம், உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு நிதியுதவி பண்ணுவார். நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். சரியாயா? இந்த விஷயத்துக்காக இனிமே தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்கயா. சரியா? சாமி, என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் சாமி.
என் குடும்ப விவசாய நிலத்தை நான் இப்போ விற்க போகிறேன் சாமி. எனக்கு ஒரே ஒரு நிலம் தான் இருக்குது சாமி. இது நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும் சாமி. வணக்கம்பா. வணங்கண்ணா. அதான் லேண்டு. சரி, பார்ட்டி அங்கே உட்காந்துனுங்கிறாரு. அங்க இருக்காரா? அங்கே தானே இருக்காரு. ஆமாண்ணா. பார்க்கலாம். லேண்டை முடிச்சிடலாண்ணே. சார் தான் புரோக்கரு. சென்ட்டுக்கு 2000 ரூபாய் முச்சு கொடுக்குறேன்னுக்கிறாரு. என்னப்பா இன்னும் 2000 ரூபாய்க்கு நிலத்தை கொடுக்குறியா? இந்த ரேட்டுக்கெல்லாம் கேட்டால் நான் என்னப்பா பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. இந்த ஏரியாவில் சென்ட் 2000 ரூபாய் தான் போதுண்ணேண்ணா. இந்த இடத்த இவ்வளோ ரேட்டுக்கு தான் வாங்குவோம். எல்லாத்தையும் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன். 2000 ரூபானா சொல்லு, வாங்கிக்கிறேன். இல்லைனா நீ இடத்த சும்மா கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆகிடும். சொல்லு தம்பி. புரிஞ்சுக்கையா? என்னையா இது, நீங்கள் சொல்கிறது சரியான விலையா? பேசிட்டு சொல்லு, முடிக்கிறதுனா முடிச்சிடலாம். என்னப்பா ஒரு நியாயமான விலையா கேட்கலாம்ல? இப்படி பண்ணால் எப்படிப்பா? நாங்கள் எப்படிப்பா புள்ள குட்டியோட பிழைக்கிறது? இப்படி பேசியிருந்தா நீ இடத்த சும்மா தான் வச்சிருக்கணும், புரியுதா? எடுத்து சொல்லு தம்பி. சார் இடத்த நல்லபடியாக முச்சு கொடுப்பாரு, குத்துருங்க. சொல்கிறது புரியுதாயா? என்ன பெரியவரே சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன்ப்பா. நிலத்தை விற்கலாமுன்னா அடிமட்ட ரேட்டுக்கு கேட்குறானுங்கப்பா இந்த ரியல் எஸ்டேட்காரனுங்க. நான் எப்படி இந்த நிலத்தை விற்க போகிறேன்னே தெரியலையே. என் பொண்ணு கல்யாணம் என்ன ஆகுமோ, அவளை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னே புரியலை. கவலைப்படாதீங்க பெரியவரே, நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸாண்ட வாங்க. நம்ம தலைவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நிதி உதவி பண்ண சொல்கிறோம். நம்ம தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாரு. உங்கள் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பாக நடத்தலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் சரிங்க நீங்கள் தம்பி. கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக செய்வார். நல்லதே நன்றி தம்பி. நடக்கும். அது எப்போ அமல்படுத்துறாங்க கொஞ்சம் பாரு. அது என்னன்னு கேட்டுறேன் நான். வெல்கம் டு வெங்கடமங்கலம் வில்லேஜ். Vanakkam. So, how's your visit to our village? It's so peaceful, and the people around me took really good care of me. But I'm actually here to take a documentary about your village. So, can you maybe tell me, how did you get this award? Agriculture is backbone of India. Sorry, can you speak in your regional language? I want to be my documentary to be more powerful. Okay. எங்க கிராமத்துல விவசாயிக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த நிலத்தை விக்கிறதா இருந்தா அதை வாங்குறோம்னு ஒரு விவசாயியா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு விவசாய நிலத்தோட அருமை ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். அப்படியே வாங்குறதுக்கு விவசாயிங்க இல்லனாலும் எங்க பஞ்சாயத்துல இருந்து ஒரு நிதி உதவி செஞ்சு அந்த நிலத்தை நாங்க தக்க வச்சுக்குவோம். இந்த ஒரு திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் இந்த அவார்டை எனக்கு கொடுத்திருக்காங்க. One second, huh? Any problem? My network is down. You can use our Wi-Fi. Oh my god, really? You have Wi-Fi in this village? Yes. Can I get the password? Sure. I-N-D-I-A. இந்தாப்பா. அப்பா வேணாப்பா, டெய்லியும் பீஸா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுப்பா. எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. வேணாப்பா. ஒரு கதை சொல்லட்டுமா உனக்கு? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானா. அவன் விவசாயம் பண்ணி நமக்கெல்லாம் சாப்பாடு போட்டான். ஆனா வறட்சியின் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயி செத்துட்டான். அதனாலதான் நம்ம வெளிநாட்டுல கையேந்திர நிலைமை ஆகி போச்சு. இந்த காரணத்தால தான் கேவலமான பிஸா சாப்பிட வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த பிஸாவை சாப்பிட்டே ஆகணும். என் உயிரினும் மேலான இந்திய மக்களே, நம் விவசாயிகளை இப்போது நாம் காப்பாற்றாவிட்டால் 10 வருடம் கழித்து நம் குழந்தைகளுக்கு அரிசி மற்றும் காய்கறி உணவுகளை கொடுக்க முடியாமல் போகும். அப்பொழுது ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தானா என்று நம்மால் நம் குழந்தைகளுக்கு கதை மட்டுமே சொல்ல முடியும். விவசாயிக்கு உதவுவோம், நம் நாட்டை காப்பாற்றுவோம். நன்றி.